இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நமது நடைமுறையில் சில பொன்மொழிகள்லாம் சொல்லுவாங்க. முற்பகல் செய்கின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் பைபிள். வாளெடுத்தவன் வாளால் மடிவான். இதெல்லாம் பைபிள் இருக்கின்ற ஒரு பொன்மொழிகள், வார்த்தைகள்லாம் உண்டு. ஆக நாம் எதை செய்கிறோமோ, நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். இன்றைய முதல் வாசகத்தினுடைய மைய வசனமே தான். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுவடை செய்வார்கள். ஓசே, ஆமோஸ் போன்ற இறைவாக்கினர்கள் வடநாட்டுக்கு போனாங்க. வடநாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கின்ற சிலை வழிபாட்டை, பாகால் வழிபாட்டை, அந்நிய தெய்வ வழிபாட்டை எதிர்த்து நிறைய பேசுனாங்க. ஆனால் வடநாட்டிலே வாழ்ந்த மக்கள் அவங்க சொன்ன வார்த்தையை காது கொடுத்து கேட்க கூட தயாராக இல்லை. ஆமோஸ் போவார், அவரை இழிவுபடுத்தி ஏளனப்படுத்துவார்கள். சோத்துக்கு வழியில்லாதவனே, நீ யூதாவுக்கு ஓடி போய் அங்கே இறைவாக்கு உரைத்து பழச்சிக்க போன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இறைவாக்குகளை வடநாட்டில் என்ன பண்ணாங்க, இழிவாக பேசினார்கள். அவர்களுக்கு ஓசை வழியாக ஆண்டவர் தரும் செய்தி தான். நீ என்ன பண்ணுறீங்க, சிலைகளை செய்து கொண்டீர்கள். இந்த சிலைக்கு கண்ணு இல்லை, காதல் எதுவுமே கிடையாது. ஒன்று நீ சொல்றது கேட்காது. உயிருள்ள என்னை விடுத்து என்ன பண்ணீங்க, நீங்கள் உயிர்த்த சிலையை என்ன பண்ணீங்க, நீங்கள் வழிபடுறீங்க, அதுக்கு முன்னாடி போங்க. அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மையவசனம் பாருங்க, இன்னைக்கு காற்றை விதைக்கிறீர்கள், கடும் புயலை என்ன பண்ணுவீங்க, அறுவடை செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப நீ எதை விதைக்கிறையோ அத்தனை 3 டபுள் மடங்கு கிடைக்கும். இதை இப்படி பாருங்க பாப்பா, இன்னைக்கு நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு யார் ஒருவர் இயேசுவை நம்பி வருகிறார்களோ அவர்களுக்கு அநேக அற்புதத்தை அவர் செய்தார். பேய்களை ஓட்டுறாரு, நோய்களை குணப்படுத்துறாரு. அவர் எங்கே புறாண பண்ணுறாங்க, கூடவே மக்கள் வராங்க. மக்கள் கூட்டம் அவரை கட்டி நெருக்கிறாங்க. இருந்தாலும் அத்தனை பேருக்கு என்ன பண்ணுறார், அவர் நன்மை செய்து கொண்டே போகிறார். அப்போது நீ என்ன ஆண்டவருக்கு நம்பிக்கை கொடுக்குறையோ அதன் பலன் வந்து சேரும். இது நீ பரிசெய்ய பாருங்க பார்ப்போம். இவர் பேயை ஓட்டுறாரு, ஆனால் எதை வச்சு பேயரை ஓட்டுறான் இருந்தாலும் இயேசு பேய்களை வச்சு பேய்களை ஓட்டுறாங்க. எப்படி மக்கள்லாம் இயேசுவை மெசியாவாக பார்க்குறாங்க, அவர் நம்புகிறாங்க, அவர் விசுவசிக்கிறாங்க, அவரை தேடி வராங்க, அவருடைய நிரந்தரம் வார்த்தையை கேட்குறாங்க, அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறாங்க, இயேசுவை நம்புகிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவராக பண்ணுறாரு, பிரதி உபகாரம் செய்கிறார். நோயாச்சா அந்த குணமாகிப்போம், தீய அஸ்தாவை பிடிச்சிக்கிட்டு அந்த குணமாகிப்போம். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு நன்மைகள் பலவற்றை செய்கிறார். அப்போ நான் என்ன கொடுக்கிறேனோ அது வந்து சேரும். பரிசேயரை பாருங்க, பார்த்தீங்களா, இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேயை ஓட்டுறான். இயேசுமா எவ்வளோ அபாண்டமான பழி பாருங்க. அப்போ அதுக்கும் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுங்க. பரிசேயரை உங்களுக்கு ஐயோ கேடுன்னு சொன்னார். நீ ஏன் நம்பல, என்னை தூற்றுற, என்னுடைய இறை வல்லமையை திட்டத்தான நீ பேயின்னு சொல்கிற நீ. அப்போ அதை கூட பலன் நீ வாங்கிக்கணும்னு சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு சபிக்கிற ஆண்டவர், உங்களுக்கு ஐயோ கேடுன்னு சொல்கிறார். சகோதரர்களே, நான் என்ன கொடுக்கிறேனோ அத்தனை வந்து சேரும். அது ஆன்மீக வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, சமுதாய வாழ்க்கையில் சரிதான். ஒரு குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எங்குமே சரிதான். நான் என்ன கொடுக்கிறேனோ அது திரும்பி வந்து சேரும். சகோதரர்களே, நம் வாழ்ந்த உலகில் நன்மையை செய்வோம், நன்மையை அறுவடை செய்வோம்.
ஆண்டவரை நம்புவோம், வல்ல செயல்களை பரிசாக பெறும். எனவே நாம் மிக 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 நல்ல காரியங்களை சிந்திக்கிறது, செய்கிறது, பேசுறதா இருந்தால் அதே வெற்றி நம்ம பண்ணுவோம். மற்றவங்க நமக்கு என்ன பண்ணுவோம், வந்து சேரும் நமக்கு. எனவே நம் வாழ்க்கை நலமாக இருக்க, நம் வாழ்க்கை கடவுளுடைய பாதையிலே பயணிக்க, நாம் நல்வாழ்க்கை வாழ நாம் நல்லது செய்வோம், நல்லதை பெற முயற்சிப்போம், அதற்காக ஜெபிப்போம். நல்ல சந்திப்போம்.